வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். நீதி கட்சி உருவான நாளை விட நீதி கட்சியின் கொள்கை விளக்க அறிக்கை வெளியான நாள்தான் வரலாற்றில் மிக முதன்மையானது. 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நீதி கட்சி என்று அறியப்படுகிற தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்னும் பெயரில் நீதி கட்சி தன்னுடைய கொள்கை அறிக்கையை வெளியிட்டது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் காரல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் இணைந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வெளியிட்ட போது உலக அரசியலில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அப்படி நீதி கட்சி பிட்டி தியாகராயரினுடைய கையொப்பத்தோடு தன்னுடைய பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையை வெளியிட்ட போது தமிழ்நாட்டின் அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம்தான் இன்று வரையில் நின்று நிலைத்திருக்கிறது. அந்த அறிக்கையை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியே வெளியிட்டு கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்தது இந்து நாளேடு. பாரதியாரும் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த அறிக்கை தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறது. அது வெளியான நாள் டிசம்பர் 20.